இன்று சட்டமன்றத்தில் மக்கள் அரசு, அதாவது நமது அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை மக்கள் நலன் விரும்பும் முதலமைச்சர் என்ற முறையில் நாம் கொண்டு வந்தோம். அதன் மீதான விவாதமும் நடைபெற்றது. மக்களே, நீங்கள் மிக பெரும் நம்பிக்கை வைத்துள்ள உங்கள் அன்பிற்குரிய அரசை ஆதரித்தும் எதிர்த்தும் பல்வேறு சட்டமன்ற கட்சியினரும் பேசினார்கள். சிலர் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தனர், சிலரோ வெளிநடப்பும் செய்தனர். நம்பிக்கை தீர்மானம் மீதான ஆதரவு மற்றும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் எண்ணி கணக்கிடும் முறையில் அவையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பின்படி உங்களுடைய அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 144, எதிர்ப்பு தெரிவித்தோருடைய எண்ணிக்கை 22, நடுநிலை வகித்தோருடைய எண்ணிக்கை 5, பங்கேற்காதோர் 60. இதன் மூலம் மக்கள் ஆதரவு பெற்ற தமிழக வெற்றிக் கழக அரசு நம்பிக்கை தீர்மானத்தில் மகத்தான வெற்றி பெற்றதாக மாண்புமிகு பேரவைத் தலைவரால் பேரறிவிப்பு செய்யப்பட்டது. நமது மக்கள் அரசின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைத்து இயக்கங்களை சார்ந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல நம்மை ஆதரித்த அனைத்து இயக்கங்களினுடைய தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர், சட்டமன்ற நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது ஆளும் கட்சிக்கான ஆதரவை மட்டும் காட்டுவது, எதிர்ப்பை மக்கள் யாரும் பார்க்க முடியாமல் செய்யும் வகையில் நேரலையை நிறுத்தி இருட்டடிப்பு செய்வது என்பது போன்று சட்டமன்றத்தில் நாம் எதையும் ஒழிக்கவில்லை, மறைக்கவில்லை. அனைத்தையும் இன்றைய நேரடி ஒளிபரப்பில் உலகமே பார்த்ததுதான் அதற்கு உறுதியான சான்று என்று குறிப்பிட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். தமிழக மக்களே, நீங்கள் அனைவரும் நம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க விரும்பினீர்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் சில சூழல்களால் நமக்கு வாக்களிக்க இயலாமல் போனவர்கள் இப்பொழுது மனம் வருந்துவதையும் நம்மால் உணர முடிகிறது. இனிவரும் காலங்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் உங்கள் தமிழக வெற்றிக் கழகம் பெறும் என்பதையும் உறுதியாக நம்புகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி இன்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் சிலர் பேசியதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அது குறித்த சில விளக்கங்களை நம் உறவுகளாகிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அளிக்க வேண்டியது நமது கடமை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதில் பெரும்பான்மையான தமிழக மக்களினுடைய ஆதரவை நாம் பெறவில்லை என்ற அறதப்பழைய புளித்து போன வாதத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் வழக்கம் போலான அவரது பாணியில் எடுத்து வைத்தார் என்று காட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்து தமிழக மக்களான நீங்கள் அனைவரும் 2006இல் 100% வாக்குகளுடன் 234 தொகுதிகளிலும் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்று என்று குறிப்பிட்டு ஒரு கேள்விக்குறியும் அந்த இடத்துல அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அமைந்த திமுக அரசை நினைத்து பார்த்து நமுட்டு சிரிப்பை உதிர்த்திருப்பீர்கள் என்பது நாடே அறிந்ததுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், 2006 என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கறத இப்படி நகைப்புக்குரிய ஒரு விஷயமா அவருடைய அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறாரு. எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவுக்கு எப்போதும் யதார்த்தம் புரியவே போவது இல்லை. ஆகவே மக்களிடம் நாம் வாக்குகள் குறித்த சிலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இப்ப முடிந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவிகிதம், இதற்கு முன்னாடி நடந்து முடிந்த தேர்தலுடைய வாக்கு சதவிகிதம், இப்படி எல்லாத்தையுமே அவர் அடுத்தடுத்த வரிகளில் அவர் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் நம் தாவேக்காவிற்கு கிடைத்த வாக்கு சதவிகிதம் 34.92, அதாவது ஏறக்குறைய 35%. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் சார்ந்த கட்சியான திமுக கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளையும் பெற்றுத்தான் சில தொகுதிகளிலாவது வென்றது என்பது உண்மை என்றாலும் தனிப்பட்ட முறையில் திமுகவினுடைய வாக்கு சதவிகிதம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24.19% மட்டுமே. அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட நம் தாவேகா பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட 10%க்கும் கீழ் மிகவும் குறைவு என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல திமுக தனி கட்சியாக பெற்ற வாக்குகள் 1,19,29,144 மட்டுமே. ஆனால் நம் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 1,72,26,209 வாக்குகள். திமுகவை விட 52,97,065 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளோம். ஏறக்குறைய அரை கோடிக்கும் அதிகமான மக்களின் வாக்குகள் அவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில. இவை எல்லாம் நாம் சொல்லும் கணக்கு அன்று. தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய கணக்கு, நம்ம சொல்லல, தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தெரிந்தும் புள்ளி விபர புலி திமுக எடுத்து வைக்கும் வாதத்தை என்னவென்று சொல்ல என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமா? நம் தாவேகாவை 3,21,00,000, இதில் சில லட்சம் வாக்குகள் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. மக்கள் நிராகரித்ததாக திமுக சார்பாக கூறுகின்றனர். அப்படி பார்த்தால்
திமுக மட்டும் தனியாக வாங்கிய வாக்குகளின்படி 3,68,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிதான் திமுக என்று அந்த அறிக்கையில் காட்டமான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சதவிகித கணக்குப்படி பார்த்தாலும் தாவேகா 35% எனில் திமுக 24% தான். அதன்படி பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டின் 76% மக்கள் திமுகவே தங்களுக்கு தேவையில்லை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக அக்கட்சியை நிராகரித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி தமிழகத்தினுடைய முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 35% மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுவதன் காரணம் என்ன என்பதை மக்கள் அறியாதவர்களா என்ன? மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்று வாய்வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறியுள்ளதை என்னவென்று சொல்ல? மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருப்பதால் தான் நமது அரசை காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் ஆதரித்தன. அதை அக்கட்சிகளின் தலைவர்கள் ஊடகங்களிலும் வெளிப்படுத்தினர். இதையும் திமுக ஏளனமாக பேசியுள்ளது எந்த கணக்கில் என்று புரியவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதையும் மக்களான உங்கள் பார்வைக்கும் முடிவுக்குமே விட்டுவிடுகிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் ஆதரவுடன் தனிப்பெரும் கட்சியான நம் தாவேகா ஆட்சி அமைத்துவிடவே கூடாதென திமுக செய்த வேலைகளால் அதன் டீசன்ட் வெர்ஷன் அம்பலமான கதை ஒன்று நாடெங்கும் உலவுவதையும் நாம் நாட்டு மக்களிடமே விட்டுவிடுவோம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில. இதில் வேறு தாவேகா ஆட்சிக்கு தடையாக இருக்க மாட்டோம் என்ற பெருந்தன்மை பாடலை கீறல் விழுந்த ரெக்கார்டில் இசைக்க விடுவதெல்லாம் வேறு ரகம் என்று விமர்சித்திருக்கிறார். நாம் இப்போதும் சொல்கிறோம், ஆதாரபூர்வமான குறைகளை யார் வைத்தாலும் அதை ஏற்று உடனடியாக திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவம் பெற்றவர்களே நாம். ஆனால் நமக்கு எதிராக தன் சொத்தை வாதங்களை மக்கள் மன்றத்தில் வைத்து தோற்ற திமுக இப்போது அதையே சட்டமன்றத்திலும் தொடர்கிறது. அதையும் மக்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாததால் தான் நாம் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதாக கூறினர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். நம் வெற்றியின் வீச்சு எப்படி இருந்தது என்பதை கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பார்த்தும் கூடவா புரியவில்லை? அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்ட திமுக அமைச்சர்கள் 15 பேரின் தோல்வியை பார்த்தும் கூடவா இன்னும் புரிந்து கொள்ளவில்லை? இயல்பு நிலை புரியாமல் இப்படியே தொடர்ந்தால் மக்களே இனிவரும் காலங்களில் திமுகவிற்கு இன்னும் நன்றாக ஆழமாக உணர்த்தி புரிய வைப்பர் என்று காட்டமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். நம் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாம் நன்றி சொன்னதை மறந்துவிட்டு நன்றி சொல்லவில்லை என்று நாம் போட்டியிட்ட தொகுதிகளை பிரித்து பேசி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டது புரிதலே இல்லாத திமுக. நம் மக்களை நாம் விரைவில் சந்திப்போம் என்பது நம் மக்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஆகவே அதற்காக திமுக அக்கறையாக இருப்பது போல டிஜிட்டல் முறையில் தேம்பி அழ வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த பதிவில் இடம்பெற்றிருக்கிறது. நாகரீகமான பதிவு, அதாவது டீசென்டான வெர்ஷன் குறித்து திமுக பேசியது. நம்முடைய அரசியல் நாகரீகமும் டீசென்ட் வெர்ஷனும் எப்படிப்பட்டது என்பதை தமிழகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் அவர்களும் பார்த்தார்கள். திமுக என்னதான் நம்மை அர்த்தமற்ற முறையில் ஏளனமாக பேசினாலும் நாம் எப்போதும் நாகரீகம் காக்கும் நயத்தகு இயக்கமாகவே இருப்போம். அதில் மாற்றமே இல்லை. அறிஞர் அண்ணாவின் கனிவைத்தான் அரசியலிலும் நாம் பின்பற்ற விரும்புகிறோம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று நமக்கு ஆதரவளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்து பேசுகையில் திமுக ஏதோ தாங்கள் சுத்தம் சுயம் பிரகாசம் போல பேசியதுதான் மிகப்பெரிய நகைச்சுவை. 99 பாஜக கூட்டணியை திடீரென நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரித்த கதையை மக்கள் இன்னும் மறக்கவில்லை. அதன் பிறகு அதே பாஜகவுடன் கூட்டணி போட்டு வென்று பேரம் பேசி மந்திரி பதவிகள் பெற்றதையும் மக்கள் இன்னும் மறக்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலர் பாஜகவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்துவிட்டே நமது அரசை ஆதரித்து வாக்களித்தனர் என்பது திமுகவின் அவதூறு கண்களுக்கு வேண்டுமெனில் தெரியாமல் போகலாம். ஆனால் மக்கள் நமது தூய எண்ணத்தை உணர்ந்தே இருக்கின்றனர். திமுகவும் பாஜகவும் 1999 சேஞ்ச் என்று கூறி எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டது என்ன என்பதை நாடே அறியும். ஆனால் நாம் சேஞ்சையும் சேலஞ்சையும் நம்பி உறுதியாக உண்மையாக அரசியல் களத்தில் நிற்பவர்கள் என்பதும் மக்களுக்கு தெரியும். ஆகவே எதற்காகவும் திமுக போல எதையும் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ள அவசியமே இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்கள் மனத்தில் ஆழமாக வேரூன்றி புகழ்பெற போகும் மக்கள் அரசை புஷ்பா அரசு என்று திமுக ஏளனம் பேசி இருக்கிறது. மக்கள் தந்த தோல்வியால் கண்களிலும் காதுகளிலும் வாயிலும் மூக்கிலும் பொறாமையால் திமுக புகை கக்குவதாகத்தான் மக்கள் பேசிக் கொள்கின்றனர்.
மக்களே, உங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நம்மை எப்படி வேண்டுமானாலும் புண்படுத்தட்டும், நமக்கு எதிராக புறம் பேசட்டும், புலம்பல் பாடல்கள் இசைக்கட்டும், நாம் அதை பற்றி கவலைப்படவே போவது இல்லை. மக்கள் பணியும் மக்கள் நலனும் மட்டுமே நமக்கு முக்கியம் என்று முதல்வர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மேஜிக்கல் நம்பர் நமக்கு இல்லை என்று கூறும் திமுக அவர்கள் செய்ய முடியாத மக்கள் நலன் சார்ந்த பலவற்றை மேஜிக்கலாகவும் மிராக்கலாகவும் நமது அரசு செய்து காட்டப் போவதை பார்க்கத்தான் போகின்றனர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BE, BTech, ME, MBA and MCA.